வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு ஒரு சாட் ஐட்டத்திலேயே ரொம்ப ஒரு கிங்கான ஒரு ஐட்டம் சொல்லலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது பாவ் பாஜி எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு பாஜி நம்ம ரெடி பண்ண போகிறோம், அதாவது மசாலா. அதில் நிறைய காய்கறிகள் போட்டு செய்வோம். அதில் முக்கியமானது வந்து உருளைக்கிழங்கு. இதில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு அதிகமாக போடணும். இதை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு 1 கப் அளவு, காஞ்ச பட்டாணி தான், இதை முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருக்கோம். அதே மாதிரி கொஞ்சோண்டு காலிஃப்ளவர், எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் வந்து நம்ம இதில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிற போகிறோம். ஏன்னா இந்த நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றதுல நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்ப்பாங்க. நேச்சுரல் கலருக்காக கொஞ்சோண்டு பீட்ரூட் சேர்க்குறோம். கண்டிப்பாக சேருங்க, அது ரொம்ப ஹெல்த்தி. ரோட்டில் கிடைக்கிற பாவ் பாஜியில் வந்து நிறைய உருளைக்கிழங்குகள் தான் சேர்த்துருப்பாங்க. நம்ம வீடுன்றனால நிறைய காய்கறிகள் சேர்த்துக்கோங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. 2 கேரட்டும் கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸ் போதும். ஒரு 10 பீன்ஸை வந்து நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இதுக்கு தேவையான மசாலா. ஃபஸ்ட்டு பாவ் பாஜினாவே இதுக்கு வந்து பட்டர் தான் நம்மளுக்கு தேவை. இது ஹோம் மேட் இன்ஸ்டன்ட் பட்டர், அதாவது உடனடியாக கொஞ்சோண்டு ஆடை எடுத்து செஞ்ச பட்டரு. இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு முக்கியமானது பாவ் பாஜி மசாலா. இது வந்து நம்ம வீட்டிலே நம்ம ரெடி பண்ணுறதை விட கடையில் கம்மியான ரேட்டில் கிடைக்குது. இதை நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் கொஞ்சம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 25 கிராம் பாவ் பாஜி மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 3-4 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 2 பெரிய வெங்காயமை நம்ம பொடியாக நறுக்கி வச்சுக்கிறோம். ஒரு குடமிளகாவையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கிறோம். அதே மாதிரி 3 தக்காளியை சின்னதாக நறுக்கினாலும் சரி, இல்லை லைட்டாக அரைச்சிக்கிட்டாலும் சரி. இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான மசாலா. அப்புறம் இந்த பாவ் பாஜி செய்கிறதுக்குனே ஒரு ஸ்பெஷலான ஒரு பன்னு, அதுக்கு பேர் வந்து பாவ் பன்னு. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் இந்த பாவ் பாஜிக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கிறோம். நம்ம தனித்தனியாக எல்லா காய்கறிகளையும் வேக வைக்கிறத விட நம்ம எல்லா காய்கறியும் இதிலே நம்ம சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. அதே சமயம் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் எடுத்து வச்ச எல்லா காய்கறிகளையும் இதிலே நான் சேர்த்துக்கிட்டேன். இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த காய்க்கு தேவையான மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கிறோம். ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். அதே மாதிரி அந்த பாவ் பாஜி மசாலாலையும் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நம்ம மசாலா செய்யும்போது இன்னும் நம்ம நிறையா சேர்ப்போம். இந்த காயில் கொஞ்சம் இறங்குறதுக்காக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டரும் நம்ம சேர்த்துக்கலாம். அந்த காய் நல்லா சாஃப்டாக வெஞ்சு நல்லாயிருக்கும். இதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி, நல்லா மூழ்கிற அளவுக்கு தேவையில்லை. இந்த காய் வந்து அப்படியே வெந்து அந்த தண்ணியோடு இருக்கணும், அந்த அளவுக்கு தண்ணி போதும். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி இது நல்லா மசியணும், அந்த அளவுக்கு விசில் வச்சு எடுத்துருங்க. நான் ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். இப்போ தான் நம்மளோட பாவ் பாஜியோட ஹீரோ பட்டர் வந்து நல்லா சேர்த்துக்கோங்க. இது நல்லா பட்டர்லேயே செய்யும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு இந்த பட்டர் சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே கூட வெங்காயம் நம்ம சேர்த்துக்கிறோம். இது நல்லா கரைஞ்சி வரணும்னு அவசியம் இல்லை, அந்த பட்டர் சேர்த்துன்னு நம்ம சேர்த்துடலாம், இல்லைன்னா நெய்யாக மாதிரி வந்துடும். அதனால் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே இந்த பாவ் பாஜி மசாலாவில் முக்கியமான ஒரு என்னென்னா, எல்லாமே பொடியாக அரிஞ்சிக்கிறணும். அது நல்லா மசிஞ்சு ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ பொடியாக நறுக்குன குடமிளகா சேர்த்துக்கிறோம். நாங்கள் பச்சை குடமிளகா சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எல்லா கலர்லேயும் கிடைச்சாலும் நம்ம சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக அந்த வெங்காயம் சேர்க்கும்போது லைட்டாக உப்பு, குடமிளகா சேர்க்கும்போது லைட்டாக உப்பு நம்ம சேர்க்கும்போது நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படியே மாவு மாதிரி நம்மளுக்கு வெந்து வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். அடுத்து தக்காளி சேர்த்துக்கிறோம். நல்ல பழுத்த தக்காளியாக நம்ம சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த பாவ் பாஜிக்கு. அதே மாதிரி நல்ல கலர் உள்ள தக்காளியாக சேர்த்துக்கோங்க. நான் சாப்பரில் போட்டதுனால நல்ல பொடியாக இருக்குது. இதை நல்லா சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. லைட்டாக நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். அந்த மசாலா எல்லாமே கொஞ்சம் நல்லா வேகிறதுக்காக லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி கூடயே சேர்ந்து இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் திரும்ப ஒரு தடவை நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்கிறோம். நம்ம எடுத்து வச்ச மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பாவ் பாஜி மசாலா. நான் வந்து குழந்தைய சாப்பிட்றதுனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், எங்கள் பாப்பாவுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லா நார்மலாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா நிறைய காரங்கள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி நல்லா சேர்த்து இதை மறுபடியும் நம்ம மூடி வைக்க போகிறோம். மூடி வச்சு இது நல்லா ஒன்று சேர்ந்து அப்படியே வேகணும். நம்ம மூடி வச்சுருந்தாலும் அப்படியே விடாமல் எடுத்து நல்லா ஊட கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும்.
இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும், நல்ல கலர்ஃபுல்லாக ஒரு மசாலா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டு மாதிரி வரணும், அந்த மாதிரி ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம இந்த பக்கம் நம்ம காய்கறி வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதுவும் ரெடி ஆயிடுச்சு. நல்ல சவுண்டெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ நம்ம கையில் வந்து ஒரு மத்து இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் விற்கும். நம்ம ஸ்டீலில் கிடைக்கும், மரத்தில் கிடைக்கும், இல்லை நம்ம வீட்டில் நார்மலாக பருப்பு மத்து இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு நல்லா அமுக்கி விடணும். அந்த இருக்கிற தண்ணியிலேயே அமுக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வெறும் தண்ணி இல்லாமல் கொல கொலன்னு ஒரு மாதிரி கெட்டியாயிரும். கொஞ்சம் தண்ணியே அப்படி உங்களுக்கு இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி நல்லா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா அமுக்கி விடுங்க. நான் வந்து இங்கே காஞ்ச பட்டாணி சேர்த்துருக்கேன். நல்லா முதல் நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிறணும். இதே இது நீங்கள் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். அப்படின்னா நம்ம ஊற வைக்க தேவையில்லை, அப்படியே அந்த காய்கறிகளோடு சேர்த்து நம்ம வேக வச்சோம்னா வெந்துடும். நம்ம கடாயில் வெங்காயம், தக்காளி, குடமிளகா வதக்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது கூடயே இந்த மசிச்சு வச்ச அந்த காய்கறிகளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதக்குனதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றிக்கிறணும். இதில் உருளைக்கிழங்குலாம் சேர்த்ததுனால நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் அப்பப்போ நல்லா தண்ணி ஊற்றி நம்ம கிளறி விடணும். இல்லை 1 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துட்டு இந்த டயத்தில் வந்து உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரே ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா கிளறி விட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நம்ம வதக்கணும். இப்போ எடுத்துட்டு இன்னொரு தடவை நல்லா அந்த வெங்காயம், தக்காளி, காய்கறிகள், நம்ம போட்டிருக்க பட்டரு எல்லாமே சேர்ந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான். அங்கங்கே 1-2 காய்கறி இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக பெருசாக முழிச்சிட்டு இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நம்ம எடுத்துட்டா நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பாவ்பாஜி மசாலா நல்ல கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னாடியும் நல்லா நம்மளுக்கு தேவையான அளவு பட்டர் சேர்த்துக்கிறோம். கடைசியாக 1 கைப்பிடி அளவு பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதை பிழிஞ்சிட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு சிம்மிலே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அதுக்கு தேவையான அந்த பன்னு வந்து ரெடி பண்ண போகிறோம். அது நல்லா கொதிக்க சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால நான் வேறு பக்கம் வச்சு சிம்மில் வச்சுறேன் அடுப்பை. இந்த பக்கம் வந்து அந்த நம்ம எடுத்து வச்ச பாவு பன்னை வந்து டோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மொத்தமாக கிடைக்கும். நம்ம 3 பீஸாக போடலாம் ஒரு இதில். இந்த மாதிரி எடுத்துட்டு நடுவில் சென்டராக பார்த்து அந்த கத்தியை வச்சு கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து வெறும் பட்டர் மட்டும் நம்ம சேர்த்து நம்ம டோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். ஆனால் ரோட்டு கடையிலலாம் ஒரு 2 கரண்டி வெண்ணெயை எடுத்து அப்படியே மலைச்சாரல் மாதிரி கொத்தமல்லி தழை தூவி அப்படியே நம்ம செஞ்சு வச்ச அந்த பாவ்பாஜி மசாலா 2 கரண்டி போட்டு அப்படி ஒரு வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பன்னை போட்டு அது மேலேயும் ஒரு 2 கரண்டி வெண்ணெயை இந்த பக்கமும் நல்லா தடவி அப்படியே முறுன்னு மேக வச்சு நம்ம இந்த பக்கம் ஒரு பெரட்டு இந்த பக்கம் ஒரு பெரட்டி எடுத்தா அடடடா அதோட மனத்தை சொல்லவா வேணும். பாவ்பாஜி சாப்பிடாதவங்க இந்த மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு இந்த பாவ்பாஜி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இந்த மதர்ஸ் டே ஸ்பெஷலாக இதுக்கு நான் அவங்களுக்காக டெடிகேட் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. நீங்களும் நல்லா சாப்பிட்டு சூப்பராக வீட்டிலையே நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வெளியே எங்கேயும் போக முடியாது. நம்ம வீட்டிலே எல்லா டேவும் செலிப்ரேட் பண்ணி சந்தோஷமாக இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சரண்யா சத்யாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.